வந்துட்டேன் ஷேடோ விஷயார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நைட். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். அண்டு ஸோ டேக் குக் டே வேறு இன்றைக்கி. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி டேக் குக் டே மை பொக்களே. ஐ எம் சாரி லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு. கலாட்டா காதல் தான் வந்திருக்கணும், பட் ஆனால் அது ரொம்ப லாங் ஸ்டோரியாக போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அது அப்படி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால் நியூவாக ஒரு குட்டியாக எனக்கு ஸ்டோரி வேணுன்றதுக்காண்டி ட்ரை பண்ணி தமிழனர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஐநோ இந்த தமிழனர் ஒரு அளவுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, பட் ஆனால் நம்ம எப்போது பண்ணுற மாதிரி நான் பண்ணல. ரொம்ப சிம்பிளாக தான் தமிழனருமே கொடுத்துருக்கேன். அண்டு ஒருத்தவங்களோட பர்த்டே வேறு இன்றைக்கி. அவங்க நேம் மரியா ரோஸ். அவங்களோட ஒரிஜினல் நேம் வேறு. அது என்னமோ சொன்னாங்க, நான் வந்து மறந்துட்டேன். டெபைக்கா சம்திங் எதுவும் ஒன்று ராங்காக சொன்னால் மன்னிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து எனக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு கண்டிப்பாக பர்த்டேக்கு வீடியோ போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்பப்போ நான் லைவ் வரப்போ அவங்க வந்து கேட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் ஹாப்பி பர்த்டே. லைஃப் முழுக்க என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு இந்த டேட்டாக என்னன்னு தெரில, மேபி அவங்களுக்கு 10 சம்திங் ஏதோ டேட் சொன்னாங்க. டேட்டே நான் மறந்துட்டேன். அந்தளவுக்கு நம்ம ஞாபகம் மறதி அப்படி. இட்ஸ் ஓகே, பட் 4 to 5 போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான். அப்புறமா டேக் குக் பிலீவர்ஸ் நம்ம டேக் குக் டேக்காண்டியும் சேர்த்து மொத்தமாக இந்த ஸ்டோரியை நான் கொடுக்குறேன். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வந்து ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி புக்கில் என்னோடய ஃப்ரெண்டோட ஸ்டோரி. நம்மளோட ஸ்டோரியில் தான் ரியல் லைஃப் ஸ்டோரி இல்லாமல் இருந்தால் அது ஆச்சரியம் இல்லைல்ல. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்டோரி. செம்ம ஃபன்னாகவும் இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் சேர்த்த இமேஜினோட அவங்களோட பாதி ஸ்டோரி தான் இருக்கும். மிச்சம் ஃபுல்லாமே நம்ம இமேஜினேஷன் தான். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அம்மா நான் உன்னோட ஆசை பையன் தானே? அப்படிலாம் இல்லைடா, கொஞ்சம் கடமைக்கு தான் பெற்றேன். கடமைக்கு பெத்தியா? ஏதோ ஒன்று இருந்தாலும் உனக்கு என் மேலே பாசம் இருக்குல்ல? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லையா? அடி பாவி. ஆனால் அம்மா, நான் எனக்கு சின்ன வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதும்மா. அதெல்லாம் முடியாது, முடிவு பண்ணிட்டேன். நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஐயோ, நான் என்னத்தை சொல்லி இந்த கிழவிக்கிட்ட வந்து தப்பிக்கன்னு தெரியலையே. கேட்டால் வேஸ்ட்டு. என் அண்ணா எனக்குன்னா ஒரு உயிரை கூட தருவான். அவன் எனக்காண்டி இந்த கல்யாணம் தண்ணி பட்ட மாட்டானா? அண்ணா, ஐயோ என்னாச்சு? எதுக்கு கத்துற? அம்மா கூப்பிட்டாங்களா? நான் வந்து யாழ் கூட பேசலன்னு சொல்லிடு. வட்டச்சி பொண்ணு வச்சுட்டேன். அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நானா உனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு தம்பி தானே? ஆமாம், எனக்கு நீ தானே எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணுற. அப்போது நீ எனக்கு ஃபேவரட்டான தம்பி தான். அட்ட நாசமா போகிறவனே. சரி, எனக்காண்டி ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லு, நான் பண்ணுறேன். அது எனக்கு கல்யாணம் ஆக போதில். ஆமாம், உனக்கு ட்ரெஸ் எடுத்து தரணுமா? இல்லை, எனக்காண்டி எனக்கு கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண முடியுமா? ஜங்குகே, இந்த பர்றா, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காது. அம்மா காதில் மட்டும் விழுந்துச்சு, 2 பேத்துக்கும் விளக்க மத்தால சப்புன்னு அறி விழுகும். என்னால் முடியாது. டீ ஒன்று ரொம்ப பெரியவே நினச்சிட்ருக்கேன், ஒரு மரியாதை தெரிஞ்சவன் நினச்சிட்ருக்கேன், ஒன்று ரொம்ப தைரியசாலியாக நினச்சிட்ருக்கேன்டா. நீ என்னடா இப்படி இருக்க? என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சிருந்து நீ இவ்வளோ நினைக்கிறல, அது ரொம்ப தப்புடா. போடா, நான் போ, உங்ககிட்ட பேச மாட்டேன், கோச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்கு கூட அண்ணன் தான் குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க. பாவி, கொஞ்சம் நம்பிக்கை வச்சேன், அதான் எப்படி கெடுக்கிறான் பாரு. இந்த கல்யாணம் நடந்தே தீருமா? நான் என்ன தான் நான் பண்ணேன்? ஸோ அவங்க ஜங்குக்கு தான் இப்போவேமா அவங்க அப்பா கிட்டே போகிறான். அப்பா, நான் ரொம்ப படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். இப்போ என்ன தெரியல, படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக வந்துட்டே இருக்கு. ஸோ நான் படிக்கட்டா? ஏண்டா, உன் படிப்பை நீ பாதியில் ஸ்டாப் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. இப்போ என்ன நீ புதுசாக படிக்கணும்னு சொல்லிட்டுருக்க? கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா? ஆமாப்பா. உனக்கு எதுவும் சொல்ல முடியாத, சொல்லுங்கிறத கல்யாணம் பண்ணிக்க. உங்கள் அம்மா பிச்சை மாரிலாம் என்னால் இங்கே எதுவும் பண்ண முடியாது. யோ, நீ ஆம்பளையா? யாரா இல்லைன்னா, ஆனால் அவகிட்ட கிடையாது. ஐயோ, இப்போ நான் என்னதான் பண்ணுறது? இந்த கல்யாணத்தை எப்படி ஸ்டாப் பண்ணுறது? அதுவும் கனவுல கூட நடக்காது. போய் ஐயோ தப்பா, உன்னெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது போ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தான் அப்படி வேறையா ரூம்குள்ளே போகிறான். நம்ம ஏன் ஸ்ட்ரைட்டாக அந்த பையன்கிட்டே பேசிடக்கூடாது? கல்யாணத்தை ஈஸியாக ஸ்டாப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் இப்போது ஸ்ட்ரெயிட்டாக டியோங்க்கு தான் கால் பண்ணுறான். ஸோ டியோங் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். செம்ம ப்ரெஷரில் கற்றுக்குதுன்னு கத்திகிட்டு இருக்கான். ஸோ அதோடு அப்படியே கால் அட்டன் பண்ணுறான். ஹலோ, நான்
ஜங்குக். சொல்லு. என்னாச்சா? எது கூப்பிட்ருக்கா? இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருக்கீங்களா? அது தெரிஞ்சுக்க தான் கூப்பிட்டியா? இல்லை, பிஸியாக இருந்தால் அப்புறமா பேசுகிறதுக்காண்டி. சொல்லு, பிஸியாக தான் இருக்கேன். ஆனால் நீ பேசலாம். உங்களுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமா? ஏன் விருப்பம் இல்லாமல் இருக்க போது? ஒன்று மாதிரி ஒரு பையனை கிடச்சா அசால்ட்டை தட்டி தூக்கிறேன். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஏன்னா நீங்கள் அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் அப்படியே காலை கட் பண்ணிடுறான். ஜங்குக்கு அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுட்டு உட்காடுறான். என்னடா அது, இவன்கிட்ட ஏதோ நடக்காது போலையே. அப்போ நம்ம கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா? இப்படி ஒரு சின்ன வயசில் டீ ஜங்குக்கா கல்யாணம் பண்ணுமா? நீ 18 வயசு தானடா ஆகுது உனக்கு. ஸோ இப்போ அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நம்ம டேங்கோ ஜங்குக்கும் சர்ச் வாசலுக்கு வெளியே ஒரு 2 ரூம் இருக்கும். ஸோ ஒரு ரூமில் டேங் இருப்பான், இன்னொரு ரூமில் ஜங்குக்கு இருப்பான். டே எங்கடா போகிறா? அம்மாக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க. டே ஓடிலாம் போக மாட்டேன்டா, பயப்படாதா. நான் டேங்க பார்க்கறதுக்காண்டி போகிறேன். அதுக்குள்ளே என்ன அவசரம்? அடைச்சி, நீ நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாதுடா. நான் டேங்கிட்ட சொல்லி இப்படி கலந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கான்னு தான் நான் போகிறேன். இவ்வளோ தூரம் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் எப்படி நீ தடுத்து நிப்பாட்டுவ? அத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ பொத்திட்டு இங்கே யாரும் வராத அளவுக்கு பார்த்துக்க. ஆனால் ஜங்குக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. டே, ஒரு 2 மாடு வயசாகுது, இன்னும் உட்காந்து எல்லாத்துக்கும் பயந்துட்டே இருக்காதுடா. தைரியமாக இரு. இவ்வளோ சொல்கிறல, நீ இருக்க வேண்டியதுன்னு. அப்போ நீ போயிட்டு அவங்ககிட்ட பேசி கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுறியா? இல்லை என்னால் முடியாது. அப்புறம் என்ன, ஃபுல்லாக மாதிரி தான் இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ அவங்க அண்ணன் அங்கே உட்கார வச்சுட்டு அவன் வாட்டுக்கு இப்போது டேங்கோட ரூமுக்கு போகிறான். ஸோ அங்கே டேங் கூட யாருமே இல்லை. ஸோ டேங் மட்டும்தான் அப்படியே ஃபோன் காலில் செம்ம கத்திட்டு இருக்கான். ஒழுங்காக ஒரு வேலையை கூட உருப்படியாக பண்ணவே மாட்டீங்களா? சின்ன பெரிய திறக்கு உட்காந்துட்ருக்கியா? டேய் மச்சான், நான் உனக்கு பெருப்பத்துக்கு நீ பண்ணலடா. உனக்கு கல்யாணம் அந்த இடத்துல கூட நான் இல்லை. ஆனால் இங்கே ஒர்க்கு தான் முக்கியம்னு சொல்லி என்னையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒர்க்கரை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்கிறேன். லாஸ்ட்டில் பார்த்தா ஒர்க்கரே அங்கே இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? டேங் அமைதியாரா. வேற என்ன ரீசன்னால அவங்க வராமல் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? ஐயோ, சம்பளத்தை எக்ஸ்ட்ரா போட சொல்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னல, என்ன பண்ணாமல் இருக்கா? மச்சான், இவங்களுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இருக்கிறத வச்சு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. இப்போ கஷ்டப்படுறது யாரு? நம்ம தானா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா அவங்க நம்மளுக்கு நல்லாவே பண்ணுவாங்க. நல்லா கிளிப்பாங்க. இந்தாதான் ஆல்ரெடி எல்லாருக்கும் கொடுக்கறத விட அதிகமாக தான் நம்ம இங்கே சம்பளம் கொடுத்துட்ருக்கோம். இருந்தாலும் இதுக்கும் மேலே எக்ஸ்சேஞ்ச் வேணும்னா அது நீ தான் காரணம். இப்படி தான் கொடுத்து பழகி வச்சுருக்க. எனக்கு என் வேலை முடியணும். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவானாலும் பரவாயில்ல. அந்த கம்பெனியை கட்டி முடிச்சிடணும். சீக்கிரமாக கொடுத்த டைமுக்குள்ள எல்லாம் முடியணும். என்னமோ சொல்கிற. சரி, பேசி பார்த்து தொலைகிறேன். மச்சான், முடிச்சு கொடுத்துட்டே அப்படியே வருவா. அவங்கள ஒழுங்குமுறையதை வேலை வாங்கி இருக்கிறத பார்த்த முடியும். இது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கிடையாது. மச்சான், அவன் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போட்டு அவங்க அப்படியே காலை கட் பண்ணிடுறான். அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். உனக்கு என்ன வேணும்? அது கோவமாக இருக்கீங்களா? ஆமாம், அதுக்கு என்னப்பா? நீ வந்த விஷயத்த சொல்ல. அங்கே ஜங்குக்கு தான் அப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். இல்லை, அதை நான் வந்து எப்படி உங்ககிட்ட சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறது? அங்கிட்ட அவங்க அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கான். ஸோ சடனாக டக்குன்னு ஜங்கு கூட கையை பிடிச்சி அவன் பக்கத்தில் அப்படி இழுத்து வச்சுக்கிறான். என்ன பண்ணுறீங்க? கை 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 கையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறீங்க. உனக்கு தானே பிடிக்க போகிறேன். கையை தானே பிடிச்சேன். இன்னும் வேறு எதுவும் பிடிக்க வேண்டியது இருக்காண்ணா? அதை நான் நைட்டு கூட பார்த்துக்கிறேன். இப்போது கையை கூட பிடிக்க அலோவ் பண்ண மாட்டியா? அதெல்லாம் முடியாது. நம்மளுக்கு கல்யாணம் நடக்குமானே தெரில. ஏன் நடக்காது? இங்கே பாருங்க, நீங்கள் எவ்வளோ நல்லவர். நான் அப்படி சொல்லவே இல்லையே. இல்லையா? இல்லை, நீங்கள் உண்மையிலே ஒரு நேர்மையானவங்கன்னு கேள்விப்பட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க. அது வெளியே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ என்னை நல்லா பார்த்துக்கிறவங்களுக்கும் நான் நல்லாவே கிடையாது. அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னதான் இருந்தாலும் நீங்கள் நல்லவர் தான், எனக்கு பார்த்தாலே தெரியுது. ஆனால் டேம் உங்களுக்கு ஏற்ற பையன் நான் இல்லை. நான் உண்மையிலே
நானும் ரொம்ப கெட்டவன். நான் சிகரெட் அடிப்பேன், நிறையா பொண்ணுங்க கூட பழக்கம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் நான் நிறையா பொண்ணுங்க கூட இருந்திருக்கேன், நல்லா லவ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சரக்கு அடிப்பேன், நிறைய நிறையா நிறைய நிறைய வேலை பார்ப்பேன். அதுக்கு என்ன பண்ணுன்றா? அதான் அப்படி இருந்த ஒரு பையனை நீங்கள் கல்யாணம் பண்ணணுமா என்ன? எனக்கு பண்ணணும். உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நான் விசாரிச்சிருக்கேன் அவனை பற்றி. என்னை பற்றியா? என்ன விசாரிச்சிங்க? நீ ஒன்றும் அப்படி யார் கூட இருந்தது கிடையாது. பட் ஆனால் நிறைய பேர்த்து கூட ஃப்ளோட் பண்ணியிருக்கா, கரெக்டா? அப் அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னோ இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஒரு ஐடி ஃபேக் ஐடி நானாகவே இருந்திருக்கேன். என்ன? ஆனால் நீ ஏன் கூட ஃப்ளோட் பண்ணியிருக்கா? ஐயோ, உங்கள் ஐடி அது தெரிஞ்சுப்ப என்ன பண்ண போகிறா? அதான் அப்போ நானே உனக்கு சொந்தமாயிட்டேனே. இல்லை, இது நம்ம 2 பேத்துக்கும் பேசி முடித்த பிறகா இல்லை அதுக்கு முன்னாடியேவா? பேசி முடித்த பிறகு தான். அந்த பியர் இப்போ என்ன சொல்ல வர? கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுன்றியா? ஆமாம், எனக்கு கல்யாணம் எதுக்கு? நான் ரொம்ப சின்ன பையன்பா. குழந்தைய கல்யாணம் பண்ணால் சைல்டு ரபில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. உனக்கு நீ ஒன்றும் அவ்வளோ குழந்தை கிடையாது. உனக்கு 18 வயசு ஆச்சு. இருந்தாலும் குழந்தை தானே, மனதளவில் ரொம்ப குழந்தை பிள்ளைப்பா. என்னன்னா பரவாயில்ல, எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் பிடிக்கும். எப்படி பார்த்தாலும் கேட்டு போடுறானே. இப்போ நீ என்ன தான் சொல்ல வர? இந்த கல்யாணத்தை நீ ஸ்டாப் பண்ணவே மாட்டியா? மாட்டவே மாட்டேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ போய் பல்ல பேசிட்டு இருக்கிறப்போ இயற்கையாக அப்போ கிஸ் பண்ணா ஷிலா பிடிச்சிருக்கா. அதான் எப்படி இன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு ரொமான்டிக் நைட்டு நடக்கத்தானே போதா? இல்லை, என் பர்மிஷன் இல்லாமல் நீ என்ன சொந்த வரல கூட தரக்கூடாது. லிப்ஸ் தொடலாமா? அது ஒன்றும் தரக்கூடாது. இங்கே பாரு, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நான் 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 எனக்கு நிறைய டைம் வேணும். அது மட்டும் இல்லை, இனிமேல் என்னை பக்கத்தில் வச்சுக்கவே கூடாது. அப்படியா? ஆனால் நீ என்னதான் சொன்னாலும் என்னை விட்டு நகராமல் இருக்கேன். அதுக்கு காரணம் பாவிப்பையிலே நீ என்னை பிடிச்சி வச்சிருக்கடா. கையை விட்டாதானே நான் போவேன். அப்போலேருந்து கையை மேலே விட்டே இருக்கேன். நீ விடாமல் டைட்டாக பிடிச்சி வச்சுட்ருக்கேன். நான் என்ன பண்ண முடியும்? கைவிடு கைவிடு கைவிடு. நான் அப்படியே ஓடி போயிடுறேன். வேறு வழியே இல்லை. நான் தப்பிச்சு ஓடிட்டுமா? அதெல்லாம் ஒன்று வேணாம். 2 பேர் ரெடி ஆகிட்டோம்ல, வா கல்யாணம் பண்ணிக்கலாம். அங்கிட்டே அங்கே ஜங்கு கூட கையை பிடிச்சி தாத்தான் எழுதிட்டு போயிட்டுருக்கான். யோ 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 பேசுகிறது கொஞ்சமாச்சு கேளியா? இங்கே பாரு, நான் நல்லா படிக்கணும். படிப்பு 2 வருஷம் ஆச்சு. அப்போ அதை நான் திரும்ப படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் இப்போ நான் என்ன சொல்லிட்டு தப்பிக்கிறது? ஸோ அவங்க யோசிச்சுட்டே இருக்கிற கேப்பில் டபக்குன்னு சர்ச் வாசலில் 2 பேர் அப்படியே நிற்கிறாங்க. என்னப்பா வந்துட்டிங்களா? போகலாமா? ஏன்னா எங்கே போகலாம்? அதான் சர்ச்சுக்குள்ளே. அப்போ தானே கல்யாணம் பண்ண முடியும். ஐயோ, இவங்க ஒருத்தவங்க. பண்ணலாம் பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையாக நாளைக்கு பண்ணலாமே. அதெல்லாம் முடியாது. ஒழுங்குறது நடடா. இங்கே பாரு டேம், உனக்கு எப்படிலாம் இருந்தால் பிடிக்கும்? அழகாக இருக்கணும். ஆனால் என்கிட்ட இல்லையே. எனக்கு எது ஒருத்தர் இருக்குமோ அந்த மாதிரி நீ இருக்க. போச்சுடா. வேற நான்வெஜ் சாப்பிட்ற பர்சனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வெஜ்ஜு. பரவாயில்ல, உனக்காண்டி இப்போ அதையும் நான் மாற்றிக்கிறேன். வெஜ்ஜாகவே இருந்துக்கிறேன். அண்ட் போய் சொல்லாதா, எனக்கு நல்லா தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும். ரொம்ப மாடலாக ட்ரெஸ் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பிச்சைக்காரன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிகிட்ருப்பேன் தெரியுமா? பரவாயில்ல, எனக்கு அதுவும் பிடிக்கும். அது ஒரு விதமான மாடல் தானே. ராமா, இவனை என்ன தான் பண்ணுறதா? முக்கியமாக எனக்கு நல்ல முட்டுக்கண்ணா, பண்ணிட்டேது, அழகா லிப்ஸ்கிலா, மச்சம், பியர்சிங், அழகான ஹேர், கொஞ்சம் லாங்காக இருக்கு. அண்ட் எனக்கு ஏற்ற ஹைட்டோட கொஞ்சம் லிட்டலாக கம்மி. சூப்பர் டைஸ். ஏன்னா இல்லை, டைஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. அதெல்லாம் நோட் பண்ணோம். அது மட்டும் இல்லை, எனக்கு உன்னோட பண்ணு கண்ணம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த குட்டி தப்பா. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் ஒன்றும்
அப்போலாம் ஒன்றும் இல்லை, நான் ஜிம்லாம் போய் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்கேன். பட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அவ்வளோதான். இவ்வளோ என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம். இங்கே பாரு, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? வேறு யாரா? உன்னோட அண்ணன் தான். அடப்பாவி, நீயோ நீயோட எல்லாத்தையும் சொன்ன? ஐயோ, என்னைய திரும்பி ஏதாவது சொல்லிட்டு இருக்கான். என்னதே உங்ககிட்ட நீ தான் எல்லாத்தையும் சொன்னியா என்னை பற்றி? ஹலோ, சொல்லு செல்லம் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் அப்படியே எஸ்கேப் ஆகுறாங்க. ஸோ அவங்க ஜங்குக்கு தான் அப்படியே அவங்களோட அண்ணனை பார்த்து செம்ம முறைன்னு முறைச்சிட்ருக்கான். ஸோ இப்படியே பேசிக்கிட்டே அவங்க அப்படியே ஜங்குக்கு ஒரு கையை பிடிச்சி கூட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டிடுறான். ஸோ அவங்க ஃபாதர் தான் முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஏன்னா அதுக்குள்ளே இங்கே வந்து நின்ட்டாரு. நம்ம தான் அவங்க முன்னாடி வந்து நின்றுருக்கோம். இன்னசென்ட் டாக், இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, நானும் இன்னசென்ட்லாம் கிடையாது, க்யூட்டாக பேசுகிறல, எனக்கு அது பிடிச்சிருக்கு. ஐயோ, எப்படி போட்டாலும் பிளேட்டு போடுறானே, இதுக்கு மேலே என்னால் முடியாது. ரொம்ப டயர்டாயிட்டேன். எனக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும்னு தெரிஞ்சு போச்சு. இனி யார் நினச்சாலும் இதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. டேய் ஜங்குகா, ஸ்டாப் பண்ண வந்துட்டானா எங்கள் அண்ணன்? என்னண்ணா? இல்லை, உன்னோட போ வந்து கீழே விழுந்துச்சு, அது நேற்று போடவே இல்லை. ரொம்ப முக்கியம். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இருக்கட்டும், இந்தா போட்டுக்கோ, அப்போ தான் அழகாக இருப்பேன், கிளிப்பேன். ஸோ ஒரு வழியாக வெட்டிங்குமே நடந்து முடிஞ்சிருது. சிட்டியோங்க வந்து இதெல்லாம் பார்க்குறப்போ உண்மையிலே செம்மையாக சிரிப்பு வருது. அவனுக்கு என்ன தெரியல, ஜங்குக்கு விட்டு கொடுக்க அவனுக்கு சுத்தமாக மனசே இல்லை. பட் என்ன தான் ஜங்குக்கு வந்து அந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும், பட் ஆனால் டெயோங்க்கு நல்லாவே தெரியுது அவனை எப்படினாலும் கரெக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம், அவனை கண்டிப்பாக விடவே கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஃபிக்ஸ்டே பண்ணி வச்சிட்டான். ஸோ இப்போ அப்படியே நைட் ஆகுதா, நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்கான். ஒரு மாதிரி நெகத்தெல்லாம் கடிச்சிட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கான். ஐயோ, நம்ம மேலே இது வரைக்கும் என் மேலேயும் கைப்பட்டது கிடையாது. ஹாய் சொல்ல கூட கையை கூட டச் பண்ண விட மாட்டேன். ஆனால் இப்போது நம்ம மேலே ஃபுல்லாக விட்டு கை வைக்க வரான். இது வரைக்கும் நான் பார்த்த ட்ராமாஸ்லாம் என்னென்னமோ நடந்துச்சு. அதெல்லாம் இப்போ இன்றைக்கி நைட்டு எனக்கு நடக்க போகுதுன்னு நினைக்கிறப்போ கடவுளே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. என்ன ஆனாலும் சரி, இன்றைக்கி அவனை தோட கூட விடக்கூடாது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போவே டேவங்க அப்படியே கதவு திறந்துட்டு வரான். ஒரு மாதிரி செம்ம கிளாமராக ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். என்னது இது, நீ எதுக்கா நீ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு வந்துட்டுருக்கா? வேறு எதுக்கா, ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடதான். என்ன ஒரு மாதிரி பேசுகிற? வேறு எந்த மாதிரி பேசா? இந்த டைமில் இந்த மாதிரி இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். இங்கே பாரு, நான் சொன்னது தான், என் பக்கத்தில் நீ வரவே கூடாது, அப்படி தாண்டா வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம டேங் தான் அப்படியே ஒரு ஜம்ப் எடுத்து பெட்டு மேலே அப்படியே போய் டொம்முன்னு போய் விழுகுறான். அங்கே ஜங்கு கூட கால் மேலே அப்படியே படுத்திருக்கான். என்ன ஜம்ப் பண்ணி வந்து காலில் பிடிக்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி ஒரு தள்ள டேங் அங்கே ஒரு இன்ச்சு கூட நகரல. அங்கே ஜங்குக்கே நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே கால் எடுத்துகிட்டு அப்படி தள்ளி போய் உட்காடுறான். ப்ளீஸ் தயவுசெய்து என்னை தொடாமல் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக நம்ம கதை பேசலாமா? எனக்கு கதை பேசுனா ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக எனக்கு காசிப் பேசுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் உனக்கு நிறைய சொல்லவா? வா 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 வா. அதெல்லாம் எதுக்குடா எனக்கு இப்போது? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்ன குடிச்சிருக்கியா லைட்டா? ஐயோ, நான் சொல்கிறது கேட்கக்கூடாதுன்னு இருக்கான்னு தானே நம்மளாம் பண்ணுறேன். ஆஃப்கோர்ஸ் இதில் என்ன இருக்கா, குடிச்சா போதை வரும், போதை வந்தா அது வரும், ஏதோ 2 வரும். 2னா மூட, அப்புறம் கீழே என்னோட தம்பி. ஐயோ, அது வேறையா? அது சரி, நீ படுத்து தூங்கு, அது ஒவ்வொரு போதியும் இருக்குல்ல, நான் வேணா உனக்கு ஜிஞ்சர் டீ போட்டு தரவா? இருக்கும், இந்த டீயும் எனக்கு வேணாம், வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜங்கு கூட கையை பிடிச்சி இழுத்து அப்படியே பக்கத்தில் படுக்க வைக்கிறான். அங்கே ஜங்குக்கு அப்படியே திருத்துன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கிறான். எதுக்கு இப்போ இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கா? அப்போ நம்ம ஃபேன் அமர்த்திட்டு லைட் அமர்த்திட்டு கண்ணாமூச்சில் இல்லாமா? கண்ணாமூச்சில் அடுத்துக்கு இங்கே ப்ளே கிரவுண்டாக கட்டி வச்சுருக்கேன். பெட்ரூம்டா, நம்ம வேறு விளையாட்டு விளையாடலாம், சரியா? உனக்கு விளையாடுறதுனா பிடிக்குமா? ஆனால் நீ நினைக்கிற விளையாடலாம், நான் நினைக்கிற விளையாட்டு தான் இனிமேல் நினச்சே பார்க்கணும். டெய்லியும் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். உனக்கு கொன்னே போடுவேன். நீ என்னோட கல்யாணம் பண்ண பையன் கூட பார்க்க மாட்டேன், அடிச்சு அம்மி கல்லை தூக்கி போட்டு கொன்று.
திட்டுட்டு தானே இருக்கேன். உன் கை என்ன பண்ணுதா? அதுவா, நீ பாட்டுக்கு திட்டா, நான் பாட்டுக்கா கோலம் போடுறேன். கோலம் போடுறியா? அட போவி, இங்க பாரு, ஒளிமிடத ஊட்டுற. டீ ப்ளீஸ்டா, ஒரே ஒரு தாட்டி பண்ணலாமே. சொல்ல வேணாச்சிட்டேன் ப்ளீஸ், இன்னைக்கு விட்டுறேன். இன்னைக்கு தாண்டா மெயின். இன்னைக்கு தான் போனால் மாதிரி தான் நல்லா இருக்குதுடா. நான் எவ்வளோ நாளாக இப்படி இருக்கிறது. அதுக்காண்டி நானாக கட்டேன், முடியவே முடியாது. ஆஹா வாய்ப்பே இல்லை. டி 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 ப்ளீஸ்டா. இங்கே பாரு, மோதி இப்பெல்லாம் பண்ணாத. எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. போ, பிடிக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு என் கூட நீ இருந்தே ஆகணும். இல்லை, நான் என்ன தான் உன்னோட ஹஸ்பண்டாக இருந்தாலும் நீ இப்படி என்ன டச் பண்ண இங்கே பாரு, அடுத்து ஒன்று கொள்ளல் கூட தயங்க மாட்டேன். பரவாயில்ல, ஒரு செல்லம் என்கிட்ட செத்துட்ருக்குது. நானே ஏதாவது தொட்டுட்டா, ஐயோ இந்த மாதிரிலாம் முதல் பேசாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி தாண்டா இருக்குதா. அதான் பண்ணலாம் வான்னு சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரி வேற, நீ சொல்கிற மாதிரி வேற, அது வேறு மாதிரி, நான் சொல்கிறது வேறு மாதிரி. அப்போது ரெண்டும் சொல்கிறது மாதிரி தானே. அப்போது விளாட்ட ஆரம்பிக்கலாம்டா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஜங்குக்கு தான் அப்படியே அவங்க பிடிச்சி தள்ளுன்னு தள்ளிகிட்டே இருக்கான். ஸோ அங்கிட்ட அவங்க வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். டி ஏன்டா அப்படி இருக்கா, ஒரு தாட்டி, ஒரே ஒரு தாட்டி பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் ப்ளீஸ்ப்பா, என் அழகு புருஷன், என் தங்க பிள்ளை இல்லை, இப்படிலாம் பண்ணாதடா, வேணாமே. நானும் ஒரு நாள் வந்து உனக்கு நல்ல கிளாமராக ட்ரெஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் போட்டு வந்து உனக்கு வந்து க்யூட்டாக வந்து நானே பண்ணுறேன். அதெல்லாம் வேணாண்டா, நான் தான் பண்ணணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அங்கிட்ட அவங்க தான் ஜொங்கு கூடி கையெல்லாம் பிடிச்சி கையில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஸோ ஆனால் அங்கே ஜொங்குக்கு மனசு மாறுற மாதிரியே இல்லை, வேணாம் வேணான்னு சொல்லிட்டே இருக்கான். ஹே, என்ன ஒன்று பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ஆனால் இப்போதைக்கு ஏதோ வேணான்னு சொல்கிறேன், அவ்வளோதான். என்னப்பா நீலாம் உனக்கு நிறைய வயசாச்சு, அதுக்கப்புறமா தானே நீ இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிற. அதே மாதிரி நானும் அப்படிலாம் பண்ணுறேன். நீ வரதுக்குள்ளே நான் போயிடுவேண்டா, அவ்வளோ சொல்லாதா. அப்புறம் என்ன, வா ப்ளீஸ், ஒரே ஒரு தாட்டி. என் ஃப்ரெண்டை சொல்லியிருக்கான், இப்படியே கேட்டே இருப்பாங்க ஒரு தாட்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பல தாட்டி சொல்லிட்டு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னான். எனக்கு தெரியும் நீ அதே மாதிரி தான் பண்ணுவேன். ஐயோ, ஊர் வந்து அதுக்கு பண்ண தாண்டா செய்வோம். உனக்கும் அதை தந்துருச்சுன்னா அடுத்த நீ என்கிட்ட அதை கேட்க தான் செய்வேன். ஆனால் வேணாம், எனக்கு அது பயமாக இருந்தா என்ன, அந்த பயத்தை நான் போக்குறேன். பக்கத்தில் நான் இருக்கேனே, உனக்கு அது போதாதா? எனக்கு எதுவுமே வேணாம், போடா தள்ளி போ, இல்லைன்னு கத்தி ஊரை கூப்பிட்டு பார்த்துக்கோ. அப்புறம் போலீஸ்லாம் வருவாங்க, ஒன்று தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. புருஷனை மேட்ரு பண்ணுற வரவனா எவன்டா அரெஸ்ட் பண்ணுவான்? அது ஒன்று இருக்கோ, சாரி தெரியாமல் சாரிடா. ஜங்குக்கு ஏன்டா இப்படி முரட்டு பிடிச்சிட்டே இருக்கா? நானும் வல்கராக பண்ணிடுவேன். பட் ஆனால் அதை 2 பேருமே ஹாப்பியாக இருக்க வேண்டிய நைட்டா. அந்த இதில் இப்படி வந்து நான் மட்டும் பண்ண நல்லா இருக்குது, ஏன் பண்ண தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கிட்டு அவங்க தான் ஜொங்கு கூட காலை பிடிச்சி அப்படியே ஸ்மூத்தாக ரப் பண்ணிக்கிட்டே அவனோட ஹெட்டை தூக்கி அங்கே ஜொங்கு கூட கால் மேலே வச்சு ரப் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டே இருக்கான். அங்கே ஜொங்குக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்மைல் வருது, ஒரு மாதிரி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிட்டே அவங்க. ஸோ அவன் அப்படியே எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருக்கான். இங்கே பாருட்ட, அவங்க ஃபஸ்ட்டு இதுக்காண்டி காலெல்லாம் பிடிச்சிட்ருக்கா. தயவு செய்து காலில் இருந்து கையை ஐயட்டா. என்னோட புருஷன் காலா நான் பிடிக்கிறேன், உனக்கு என்னடா? ஐயோ இப்பெல்லாம் பண்ணாதா, ஏடா எனக்கு ஓகேன்னு சொல்ல, நான் எடுக்கிறேன். உன் சைடு எல்லாத்துக்கும் நான் இதெல்லாம் பண்ணணும் ஓகே அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. பட் ஆனால் என் சைடு என்ன இருக்குன்னு நீ புரிஞ்சுக்க மாட்டியா? என் ஆசை என்னன்னு கேட்க மாட்டியா? இது 2 பேத்துக்கும் ஆசை தான்டா. ஸ்டார்டிங் என்னமோ உனக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் உனக்கே பிடிக்கும்டா. மண்ணம் கட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போ வேணாம். ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட அவங்க அப்படி ஜொங்கு கூட காலில் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அவங்க ஜொங்குக்கு அப்படி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கா. இந்த மௌனம் எனக்கு சம்மதம் தானா? இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ அது ஓகே தானே அர்த்தம். நான் தான் இல்லைன்னு சொன்னேனே, ஆனால் உன்னோட டோன் அப்படி சொல்லையே, அதை ஏற்றுக்குதே. அது வந்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிட்டு போ. நம்மகிட்ட அவங்க தான் அப்படி ஜங்குக்கோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான் ஜங்குக்கு மெல்ட் ஆகி அவன் அப்படியே சைலண்ட் ஆகிடுறான். ஒரு நிமிஷம்
நம்ம பண்ணுறதெல்லாம் சரிதான். பட் ஆனால் என்னால் இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்கவே முடியாது. நான் அதை பண்ணவே மாட்டேன். இவ்வளோ சின்ன வயசில் ஒரு பாப்பா என்னை பார்த்தா அப்பான்னு கூப்பிட்றது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. என் நெஞ்சே வச்சுருது. ப்ளீஸ் டே, இப்போதைக்கு அது வேணாம். கொஞ்சம் பொறுமையாக உனக்கு அது வந்துச்சுன்னா அப்படியே வெளியே எடுத்துரு. ப்ளீஸ் ப்ளீஸ், சரியா? இந்த அளவுக்குலாம் உனக்கு தெரியுமா? தெரியும். ஆனால் ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு. சரிடா, எடுத்துட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, ஆனால் அங்கிட்டையும் அவங்க வந்து அப்படியே ஈஸியாக பம்ப் பண்ணி விட்டுட்டு அவன் வாட்டுக்கு வந்துடுறான். ஆனால் அது ஜங்குக்கு அங்கே தெரியவே இல்லை. டேட்டியும் போதும், வெளியே எடுத்துறேன். நீ தான் சொன்னல ஒரே ஒரு தட்டுன்னு சொல்லு. இப்போ பண்ணி திரும்ப பண்ணிகிட்டே இருக்க. ப்ளீஸ் ரெடி, விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹேய், பயமுட்றா, உனக்கு பிடிச்சிருக்கு இன்னும் அப்படின்னு நடிச்சிட்ருக்கா. எனக்கு பிடிக்கவே இல்லை, விடு அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அங்கே ஜங்குக்கு போட்டு மல்லு கட்டி அங்கே செம்மையாக வச்சு பங்கமாக பண்ணிகிட்ருக்கான். ஸோ அங்கே ஜங்குக்குமே பிடிச்சிருக்கு. சும்மா வாய் தான் சொல்லே தவிர்த்து அவனோட கையெல்லாம் ஃப்ரீட்டு அவங்களோட பாடி ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணிட்டே உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே 2 பேருமே பெட்டில் தான் 2 பேரும் சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அங்கே ஜங்குக்கு அப்படியே அவங்களையும் முறைச்சி பார்த்துட்ருக்கான். என்னடா பண்ணா நீ? அதான் பண்ணியா பண்ணலையா? அதை வந்து பண்ணலை தானா? நிச்சயமாக பண்ணலை தானா? இல்லைடா, பண்ணலாம். இன்னும் அடுத்த ரவுண்டு போகலாமா? பண்ணுறேனா இல்லையாண்ணா அதில் தெரிஞ்சிடும். வேணாம், அதெல்லாம் ஒன்று வேணாம். இல்லை, உனக்கு வேணும் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு அவங்க அப்படியே வச்சு பங்கமாக பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கே ஜங்குக்கு அப்படியே கற்றுன்னு கத்திட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ் கழித்து பார்த்தா அங்கே ஜங்குக்கு தான் வந்து போய் வாமிட் எடுத்துட்ருக்கான். டே, என்னடா பண்ணா? எதுக்குடா இப்போ இப்படி எடுக்கிறேன் நானா? எனக்கு தெரிஞ்ச நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அதுதான் நமக்குள்ள எதுவுமே அந்த அளவுக்கு போலையே. அது நான் சொன்ன ஒரு சின்ன பொய். என்ன போய் சொன்னா? அப்போ நீ அதை நீ பண்ணியா? ஆமாம், பண்ண. சிரிக்காதட்டும், சொல்ல முடியாது. என் முன்னாடி வந்து நின்ற. இல்லை, நட முடியாது, நான் நிற்க மாட்டேன். டே ஃப்ராடாங்க, உன்னை சத்தியமாக நான் கொன்னுருவேன். ஐம் சாரி, பட் கங்க்ராச்சுலேஷன், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அதை மட்டும் சொல்லாத, வேணாம், என் நெஞ்சு தாங்க மாட்டேன்டுதுடா. ஃப்ராடாங்க வர முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க குடுன்னு ஓடுறான். ஸோ அங்கே ஜங்குக்கு தான் வேகமாக தீயாக போய் துரத்திட்டு போய் டேங்க ஒரு ஷர்ட் அப்படியே பிடிக்கிறான். அங்கே ஷர்ட்டை பிடிச்சா அடுத்த செகண்ட் கையை தட்டி விட்டு காலிலே விழுந்துடுறான். டிடி மோதி இதுக்கடா காலில் விழுக்கிறான். என்னை மன்னிச்சிருடா தங்கமே, நான் வேணும்னு தான் பண்ணேன். இவ்வளோ தைரியம் வந்து வேணும்னு பண்ணுன்னு என்கிட்ட இப்படி ஓப்பனாக வேற சொல்லிகிட்ருக்கான். என்னடா பண்ண சொல்கிறா? எனக்கு குழந்தை வேணும், உனக்கு அதை தூக்கி கொஞ்சம் ஆசை இல்லை. எனக்கு இருக்குது, ஆனால் அது இப்போ இல்லை. நான் தான் சொன்னேன் எனக்கு இப்போதைக்கு வேணான்னு, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம வந்து அப்படியே ஜங்குக்கு அப்படியே ரெஸ்டாரில் தூக்கிட்டு போய் சோஃபாவில் உட்கார வச்சு அவன் மடியில் உட்கார வச்சுக்கிறான். என்ன எதுக்கு அழுகிறா? நீ இப்போவே குழந்தை பெற்றுட்டு நல்லா ஜாலியாக அதை வளர்த்து நீ நல்ல ஒரு அண்ட் 23, 25, நோ 28 வரப்போ நீ நல்லா ஃப்ரீடமாக இருக்கலாம். குழந்தை நல்லாவே வளர்ந்துருக்குமே. ஆனால் பொண்ணா இப்போலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு ஃப்ரீடம் கிடைக்கும்டா. குழந்தை நல்லா வளர்ந்த பிறகு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத. அதுக்கப்புறம் நீ நல்லா ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணலாம்ல என் கூட. பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்போ நம்மகிட்ட அவங்க அப்படியே ஜங்குக்கு ஒரு லிப்ஸ் அப்படியே கிஸ் பண்ண நம்ம ஜங்குக்கு அப்படியே அதுக்கப்புறம் திட்டுறதுக்கு வார்த்தை இல்லை. அவனும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சரி, ஓகே, இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சு அண்டு நான் சேனல் ஓப்பன் பண்ணி இந்த டேட்டுன்னா 5 ஏப்ரல், அதோட 3 years ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மை புக்களை அண்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும். அண்ட் இது ரொம்ப மினிமலான ஸ்டோரி தான், அன்கட் கிடையாது. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவும் முடிச்சிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேர் உங்களில் வந்து நான் மீட் பண்ணுறேன். நிறைய ஸ்டோரிஸோ அன்கட்டோடு இருக்குது. டெலகிராமில் வேறு கோல்டு குக்கும்பர், ஃப்ரீஸ்டு குக்கும்பர் அப்படின்னு ஒரு ஸ்டோரி வேறு போயிட்டுருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய்.